Hi friends, welcome to Naini Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க டிப்ஸை பார்க்கலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் மெலன் வாங்குறப்போ நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டு வருவோம். பாதி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு பாதி வந்து நம்ம வைப்போம். ஸோ அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போதோ இல்லை வெளியில் வைக்கும்போதோ வெளியில் வந்து அந்த சின்ன சின்ன பூச்சியாக வரும். உள்ளே வச்சோன்னா மேலே இருக்க தோல் மட்டும் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஹைஜீனிக்காக எப்படி வெளியிலே வச்சு இது பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேப் மாதிரி கிடைக்கும் கடையில். இது வந்து கடையில் விற்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் மெலன் இதில் வந்து ரேப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சிலிக்கான்ஸ் லிட்டு வந்து நிறைய கிடைக்கிது. இது நம்ம எல்லா விதமான இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நார்மலான பவுலுக்காகட்டும் இல்லை கண்ணாடி பவுலுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த இது மேலே போட்டு விட்டுறலாம். இது கொஞ்சம் சிலிக்கானாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக்காக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இழுத்து விட்டு நம்ம போட்டு விட்டுக்க முடியும். இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இழுத்து போட்டு விடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி கூட போகாது. ஃப்ரூட்ஸ் நம்ம எது வச்சாலுமே அந்த பூச்சி வந்து ரொம்ப வரும். அதுவும் இந்த மழை காலத்தில் ரொம்பவே அந்த பூச்சி வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஒன்று சிலிக்கான் இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்படம் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதோட லிட் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். அதுவுமே நல்லாவே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அது கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி லிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்து லாக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பாலித்தீன் கவர் இருக்குல்ல, அதை சுற்றி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கூட வச்சுக்கலாம். இப்படியும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பேண்ட் வாங்குறப்ப ஜீன் ஆகட்டும் இல்லை நார்மல் பேண்ட் ஆகட்டும் எது வாங்குறப்பையும் ஒரு சைஸ் எப்போயுமே பெருசாக வாங்குவோம். ஏன்னா வச்சு போடுறதுக்காக. அவங்களுக்கு கீழே வந்து நம்ம மடித்து விட்டு போட்டு விட்டுக்கலாம். ஆனால் இடுப்பில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். பெல்ட்டே நம்ம இறுக்கமாக போட்டால் கூட லூஸாக தான் இருக்கும் சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைஸ் நம்ம இந்த டிப்னால் கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. 2 ரப்பர் பேண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்டை இழுத்து அந்த நமக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே இல்லை எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பட்டன்லேயே திருப்பியும் போட்டு விட்டுருங்க. இப்படி போடுறப்ப நமக்கு ஒரு ஃப்ளீட் மாதிரி அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக ஒரு ஃப்ளீட் வரும். ஆனால் இந்த ஃப்ளீட் வந்து போடுறப்ப தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ நீங்கள் பட்டன் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃப்ளீட் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ பட்டன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பட்டனை போட்டதும் நமக்கு அந்த இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த ஒரு சைஸ் நமக்கு கம்மியாகிடும். ஸோ உங்களுக்கு இந்த டிப் வந்து சின்ன பேண்ட் ரொம்ப லூஸாக இருக்கும்போது இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3. இப்போ அதே வந்து பேண்ட் ஆகட்டும் எதுலேயுமே ஜிப் வந்து நமக்கு அப்பப்போ ஸ்டக் ஆகும், நம்மளால் மாட்ட முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எண்ணெய் ஆயில் தொட்டு வைக்கலாம். அப்படி தொட்டு வைக்கும்போது சரியாக வந்து அப்பயுமே சில சமயம் வந்து சரியாக வந்து லாக் ஆகாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு பென்சில் வந்து நல்லா எடுத்து ஷார்ப் பண்ணிவிட்டு அதோட ஷார்ப்பான பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அந்த ஜிப்பில் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு சைடும் நெக்ஸ்ட் சைடும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்ச்சி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த தேய்க்கிறப்போ நல்லா வந்து அது ஈவன் ஆகிடும். ஸோ அதனால் ஜிப் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக வந்து லாக் ஆகும். 2 சைடுமே தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா. அப்படி தேய்ச்சிக்கப்போ இப்போ லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி லாக் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக லாக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. இப்போ இந்த மாதிரி சின்ன ஜாரில் வந்து நம்ம மசாலா இல்லை ஒரு பெப்பரோ இல்லை ஏதாவது ஒரு மசால் பொடி அரைப்போம். அப்படி அரைக்கும் போது இந்த மாதிரி ஈரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டவலாலேயோ இல்லை தொடச்சிருவோம். அப்படி தொடச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே வந்து ஈரம் இருக்கும். அரைக்கும் போது அந்த பவுடரில் அது வந்து நம்ம அரைச்சி கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அது வந்து கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சூப்பர் டிப் ஒன்று சொல்கிறேங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நார்மலாக எதுவுமே போடாமல் மிக்ஸி லிட்டு லாக் பண்ணிவிட்டு ஜார் லாக் பண்ணிட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வெளியில் வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும்.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஒரு டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொடியானாலும் மிளகு நம்ம இந்த சீரகம் எது நம்ம வீட்டில் அரைப்போமோ அது சாதாரணமாக நீங்கள் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெயில் இருந்தது அப்படின்னா வெயிலில் காமிங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, அதே மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு மசால் பொடி அரைச்சிட்டோம், இப்போ குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம், இல்லை வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எப்போயுமே மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், வாஷ் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த மிக்ஸிக்குள்ளே இப்போ எப்படி தண்ணி வந்தது நம்ம அரைக்கிறப்போ அதே மாதிரி உள்ளே வந்து அழுக்கும் சேர்ந்துருக்கும். அப்படி அந்த அழுக்கை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம 1 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நல்லா அதை வந்து நல்லா அடிச்சு விடுங்க. நல்லா நீங்கள் பண்ணுறப்போ அது சுற்றிலும் இருக்கிற அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி நம்ம ஊற்றுறப்போ சுத்தமான தண்ணி தான் ஊற்றுறோம். இப்போ நம்ம அந்த லாக் பண்ணியிருக்க பார்த்தீங்க கீழே பிளேடு இருக்குல்ல, பிளேடுக்கு கீழே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைக்கிறப்போ நமக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். சுத்தமாகவும் இருக்கும், ஸ்மெல் எதுவும் இல்லாமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில், ஃபுட்டு கொடுக்குற வீட்டில் ஒவ்வொரு டைம் மிக்ஸி வந்து தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6, நம்ம வீட்டை ரெகுலராக வந்து நம்ம என்னென்ன வாங்குவோம், பாத்திரம் விளக்குற லிக்யூடு இல்லை வாஷிங் பண்ணுற லிக்யூடு இதெல்லாம் வாங்குறப்போ நமக்கு நிறைய காசு செலவாகுது. அப்படியே செலவாகாமல் நம்ம ஈஸியாக எப்படி வந்து சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சோப் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இதோட ரேட் வந்து 10 rupees தான். நீங்கள் ஒரு 3 சோப்பு வாங்குனீங்கன்னா 1 monthக்கே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், துணி துவைக்கிறப்பையும் நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடு, துணி துவைக்கிறப்ப எப்படி யூஸ் பண்ணணும், பாத்திரம் விளக்குறப்ப எப்படி யூஸ் பண்ணுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சோப்பு வந்து ஒன்று வாங்கிட்டு நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டர் வந்து ஒரு பழைய கிரேட்டர் இல்லை, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இது சோப்பு தானே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நம்ம சின்னதில் துருவி எடுக்கலாம், இல்லை பெருசுலையும் நீங்கள் துருவனாலும் துருவிக்கலாம். ஸோ சின்னதில் துருவணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினாவே அது கரைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி துருவினதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக துருவினீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் துருவி இந்த மாதிரி மெல்லிசான இதில் துருவினீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி ஒரு விம் லிக்யூட் பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நல்லா அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லிக்யூடாக கரைச்சி இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் பாத்திரம் விளக்குறப்ப எப்படி வந்து வாஷிங் லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, பாத்திரம் விளக்குறதுக்கு கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இது. வந்து நம்ம லிக்விடாகவே வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அடியில் செட்டில் ஆகும் சோப்புங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலையோ இல்லை நீங்கள் ரெகுலராக எதில் வந்து வாஷ் பண்ணுவீங்களோ, பாத்திரம் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த ஒரு இதில் ஊற்றி நீங்கள் எப்பயும் போல் எப்படி வந்து தொட்டு விளக்குவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தொட்டு உங்கள் பாத்திரத்தை விளக்கலாம். நான் இப்போ விளக்கி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு இதாகும். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வருமே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒன்று கூட ஸ்மெல் வராதுங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு நீங்களே வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அந்த சோப்பு ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது, நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல, ஒரு சோப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 1 monthக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. பேலன்ஸ் வந்து இருக்கிற நான் கொஞ்சம் தான் வந்து விம் நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா இந்த லிக்விட் கூட கொஞ்சமாக வந்து வினிகர் போட்டுக்கோங்க. வினிகர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க அளவுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 சோப்பு அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அந்த மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 பாட்டில் வந்து நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லிக்விடாக யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் அந்த பவுட்ரு காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த நம்ம துருவின பவுட்ரு இருக்கு இல்லையா, ஸோ அதையே டேரெக்டாக நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு அதில் கொஞ்சமாக வினிகர் பேக்கிங் சோடாவும் போட்டு நீங்கள் வந்து துணி துவைக்கலாம். அப்படி துவைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த வினிகர் ஊற்றுறதுனால நமக்கு வந்து துணிகளில் இருக்கிற அந்த
துணியில் பார்த்தீங்கன்னா அந்த லிண்ட் மாதிரி வரும். ஸோ இந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்து வினிகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சோப்பில் வந்து ப்ளஸ் வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்க கரையெல்லாம் ரொம்பவே நீட்டாகவே நமக்கு எடுக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக நம்ம வெளியில் அதிகமாக விலை கொடுத்து நம்ம வந்து லிக்விடோ பவுட்ரோ வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நார்மலாக அந்த சோப் வச்சு நம்ம ரொம்ப அழகாக வந்து வாஷிங் மிஷினில் சூப்பராக துணி துவைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நைனி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.